அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகள். நைஜீரியாவில் கிராம மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு, 10 பேர் மரணம். மாஸ்கோவுக்கு நேரடியாக சென்று ரஷ்யாவை எச்சரித்த CIA தலைவர், வெளியாகிய முக்கிய காரணம். இந்திய எல்லையில் சீன நடவடிக்கைகள் அதிகரிப்பு, அமெரிக்காவின் பென்டகன் அறிக்கை. நியூசிலாந்தில் முதன்முறையாக கோவிட் தொற்று எண்ணிக்கை 200 கடந்தது. இலங்கைக்கு வந்த 2 இந்திய விமானப்படை விமானங்கள். வெளிநாடுகளில் 750 அமெரிக்க படைத்தளங்கள். இலங்கையில் உள்ள சீன தூதரகம் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். அமெரிக்காவின் இசை நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலால் 8 பேர் பலியாகிய பரிதாபம். இந்தியாவின் மராட்டிய மாநிலம் அகமது நகரில் அரசு மருத்துவமனையில் பயங்கர தீ விபத்து, 11 பேர் பலி. சிறுவர்களுக்கான கோவேக்சின் தடுப்பூசி அமெரிக்காவின் அனுமதி கோரும் பாரத் பயோடெக் நிறுவனம். தொடர்வென விரிவான செய்திகள். நைஜீரியாவில் கிராம மக்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் IS, அல்கொய்தா, போகோ ஹராம் போன்ற தீவிரவாத அமைப்புகளும் பல்வேறு கிளர்ச்சியாளர்கள் குழுக்களும் செயல்பட்டு வருகின்றன. அதேபோல கொள்ளை, கொலை, பணத்திற்காக பொதுமக்கள், பள்ளி குழந்தைகள், கால்நடைகளை கடத்தலில் ஈடுபடும் பண்டிட்ஸ் என்ற கும்பல்களும் செயல்பட்டு வருகின்றன. இந்த அமைப்புகள் பொதுமக்கள் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள். இந்நிலையில் அந்நாட்டின் கடூனா மாகாணம் ஜங்கோ கடஃப் நகரில் உள்ள ஜக்பக் என்ற அங்குவான் ராகு ஆகிய 2 கிராமங்களுக்குள் துப்பாக்கியுடன் நுழைந்த கும்பல் அங்கிருந்தவர்கள் மீது சரமாரியான தாக்குதல் நடத்தியது. மேலும் கிராம மக்களின் வீடுகளையும் அந்த கும்பல் சூறையாடியது. இந்த துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் 2 கிராமங்களிலும் மொத்தம் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஜங்கோ கடஃப் பகுதியில் இராணுவம் மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே பல ஆண்டுகளாக எல்லை பிரச்சினை நீடித்து வருகின்றது. உக்ரைனின் கிரிமியா தீபகற்பத்தை 2014ஆம் ஆண்டு ரஷ்யா சட்டவிரோதமாக கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து 2 நாடுகளுக்கும் இடையிலான மோதல் அதிகரித்து வருகின்றது. உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆதரவளித்து வருகின்றது. இதற்கிடையில் கடந்த சில நாட்களாக உக்ரைன் எல்லையில் ரஷ்யா படைகளை குவித்து வருகின்றது. அதிநவீன ஆயுதங்கள், போர்த்தளபாடங்கள் குவிக்கப்பட்டுள்ளன. மேலும் 90,000 வீரர்களையும் உக்ரைன் எல்லையில் ரஷ்யா குவித்துள்ளது. இதனால் உக்ரைன் மீது ரஷ்யா இந்நேரத்திலும் படையெடுக்கலாம் என்ற அச்சம் நிலவி வருகின்றது. இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை அமெரிக்க உளவு அமைப்பான CIA தலைவர் வில்லியம் பர்ன்ஸ் ரஷ்யா சென்றார். அவர் ரஷ்ய உளவு அமைப்பான தலைவரான நிக்கோலா பெட்ரோவை மாஸ்கோவில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இருநாட்டு உறவை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அமெரிக்கா தெரிவித்திருந்தது. இந்நிலையில் ரஷ்யாவை எச்சரிக்கவே CIA தலைவர் வில்லியம் பர்ன்ஸ் மாஸ்கோ நேரடியாக சென்றார் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. உக்ரைன் எல்லையில் படைகளை குவித்து வரும் ரஷ்யாவை எச்சரிக்கவே வில்லியம் பர்ன்ஸ் மாஸ்கோ சென்றார் என்று அமெரிக்கா மற்றும் உக்ரைன் அரசின் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உக்ரைன் எல்லையில் ரஷ்யா படைகளை குவிக்கும் பட்சத்தில் அமெரிக்க படைகள் உக்ரைனுக்கு அனுப்பி வைக்கப்படலாம் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளது. இதனால் உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்கா, ரஷ்யா இடையே மோதல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக சர்வதேச நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்திய எல்லையொட்டி சீன இராணுவத்தின் நடவடிக்கைகள் அண்மை காலமாக அதிகரித்து வருவதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் தலைமையான பென்டகன் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பென்டகன் சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: கட்டுப்பாட்டு எல்லைக்கோடு அருகே தாங்கள் உரிமை கொண்டாடும் பகுதிகள் தங்களுக்குத்தான் சொந்தம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக சீன இராணுவம் அந்த பகுதியில் தனது நடவடிக்கைகளை அதிகப்படுத்தி வருகின்றது. இதனால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த பதற்றத்தின் விளைவாக அமெரிக்காவுடன் இந்தியா உறவு பலப்படுவதை தடுக்க சீனா விரும்புகின்றது. அதற்காக இந்திய சீன உறவு விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடக்கூடாது என்று சீன அதிகாரிகள் எச்சரித்து வருகின்றனர். இருந்தாலும் சீனாவின் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை என்றும் இந்தியா, அமெரிக்கா இடையிலான உறவுகள் தற்போது வலுப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் நியூசிலாந்து முதன்முறையாக 200 கடந்துள்ளது. இது நியூசிலாந்தின் சுகாதார அமைப்பை மூழ்கடிக்கும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். சனிக்கிழமை நியூசிலாந்தில் 206 தொற்றுக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் 200 தொற்றுக்கள் ஓக்லாந்தில் கண்டறியப்பட்டுள்ளன. இன்னும் பிரதம மந்திரி ஜெசிந்தா ஆர்டன் நாட்டிற்கு எதிர்காலத்தில் சிறந்த காலத்தை உறுதியளிக்கும் வகையில் கருத்துரைத்துள்ளார். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் அயர்லாந்து போன்ற நாடுகளை ஏற்கனவே முந்திய நிலையில் உலகின் மிக உயர்ந்த தடுப்பூசி விகிதத்தை நியூசிலாந்து அடைந்துள்ளது. எனவே இதன் பயனை விரைவில் பெற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நியூசிலாந்தின் சுகாதார அமைச்சின் கூற்றுப்படி 12 வயதுக்கு மேற்பட்ட 89% ஒரு தடுப்பூசி அளவை பெற்றுள்ளனர். 78% பேர் முழுமையாக தடுப்பூசிகளை பெற்றுள்ளனர் என பிரதமர் தெரிவித்துள்ளார்.
இலங்கை அரசாங்கத்தின் அவசர கோரிக்கைக்கு அமைய இந்திய விமானப்படைக்கு சொந்தமான 2 சரக்கு விமானங்கள் நேற்று முன்தினம் அதிகாலை நியோ நைட்ரஜன் பசலை தொகையை இலங்கைக்கு எடுத்து சென்றுள்ளன. இதன் அடிப்படையில் 1,00,000 கிலோகிராம் நியோ நைட்ரஜன் பசலை ஏற்றிய இந்திய விமானப்படைக்கு சொந்தமான 2 விமானங்கள் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளன. சேதன பசலை பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கான இலங்கை அரசின் நடவடிக்கைகளுக்கு உதவும் வகையில் இலங்கை விவசாயிகளுக்கு துரிதமாக நியோ நைட்ரஜன் பசலை வழங்குவதற்காகவும் இந்த இந்திய விமானங்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்திய விமானப்படை விமானங்களை இலங்கை விமானப்படையின் தலைமை அதிகாரி மார்ஷல் பிரசன்ன பாயோ வரவேற்றுள்ளார். அத்துடன் இந்திய விமானப்படை அத்தியாவசியமான நேரத்தில் வழங்கி வரும் உடனடியான உதவிகளுக்கும் அவர் நன்றி கூறியுள்ளார். இலங்கை உள்ளடங்கலாக உலக நாடுகள் பலவற்றிலும் சீனா அதன் இராணுவ படைத்தளங்களை நிறுவுவதற்கு திட்டமிட்டிருப்பதாக அமெரிக்காவினால் வெளியிடப்பட்டுள்ள கருத்து தொடர்பில் பதிலளித்துள்ள இலங்கையின் சீன தூதரகம், திருடன் ஒருவன் அனைவரும் திருடுவார்கள் என்றே நம்புகின்றான் என தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள சீன தூதரகம் தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் இட்டுள்ள பதிவிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இன்னமும் வெளிநாடுகளில் சுமார் 780 அமெரிக்க படைத்தளங்கள் தொடர்ந்து இயங்கி வருவதுடன் இந்த படைத்தளங்கள் நிதியியல், அரசியல், சமூகவியல் மற்றும் சூழலியல் ரீதியில் மிகுந்த பெறுமதி வாய்ந்தவை ஆகும் எனவும் தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகளிலும் தங்களுடைய இராணுவ படைத்தளங்களை நிறுவுவதைப் போல சீனாவையும் நினைத்து கொள்கின்றது என அது மேலும் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவில் இசை நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 8 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் டெக்காஸ் மாகாணம் கவுஸ்டன் நகரில் உள்ள NRG பூங்காவில் இன்று பிரபல பாடகர் டயர்ஸ் ஸ்காட் என்பவரின் இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த இசை நிகழ்ச்சியை காண 50,000க்கும் மேற்பட்டோர் அந்த பூங்காவில் குவிந்தனர். இசை நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்த போது இசை நிகழ்ச்சியை காண வந்திருந்த ஆயிரக்கணக்கானோர் திடீரென நிகழ்ச்சி நடைபெறும் மேடை நோக்கி முன்னேறி சென்றனர். இதனால் அங்கு பயங்கர கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த கூட்ட நெரிசலில் பலருக்கும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. இதனால் அவர்கள் கூட்ட நெரிசலில் மயங்கி கீழே விழுந்தனர். நெரிசல் அதிகமாக இருந்ததால் கீழே விழுந்தவர்கள் மீது பலரும் ஏறி மிதித்து சென்றனர். இதனால் அப்பகுதியே பெரும் கூச்சல் குழப்பமாக காணப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று இசை நிகழ்ச்சியை நிறுத்தி பூங்காவிலிருந்து மக்களை வெளியேற்றினர். மேலும் கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கம் மற்றும் காயமடைந்த நூற்றுக்கணக்கானோர் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக தெரிய வந்துள்ளது. இந்தியாவின் மராட்டிய மாநிலம் அகமது நகர் அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 பேர் பலியாகியுள்ளனர். 12 பேர் படுகாயமடைந்துள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவசர சிகிச்சை பிரிவில் குறைந்தபட்சம் 20 நோயாளிகள் சிகிச்சை பெற்று வந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் கொரோனா பாதிப்பு நோயாளிகள் என கூறப்படுகின்றது. 4 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றதாகவும் அருகிலுள்ள மற்ற வார்டுகளுக்கும் பரவிய தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து நோயாளிகளை வெளியேற்றும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. உயர் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு படை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்பார்வையிட்டு வருகின்றனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து இதுவரை சரியான தகவல் எதுவும் வெளிவராத சூழ்நிலையில் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக மராட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் 18 வயதுக்கு கீழே உள்ள சிறுவர்களுக்கு அவசர காலத்தில் கோவேக்சின் தடுப்பூசி போடுவதற்கான அனுமதியை அந்நாட்டின் உணவு மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பிடம் கோரியுள்ளதாக பாரத் பயோடெக் நிறுவனத்தின் அமெரிக்க கூட்டாளியான ஓக்ஜென் கூறியுள்ளது. இந்தியாவை சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் கோவேக்சின் என்ற தடுப்பூசியை உருவாக்கியுள்ளது. இந்த தடுப்பூசி இந்தியாவில் போடப்பட்டு வரும் நிலையில் அதனை அவசர காலத்தில் பயன்படுத்திக் கொள்வதற்கான அனுமதியை உலக சுகாதார அமைப்பு சமீபத்தில் வழங்கியது. இந்த நிறுவனம் அமெரிக்காவை சேர்ந்த ஓக்ஜென் நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் 18 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு கோவேக்சின் தடுப்பூசியை அவசர காலத்தில் பயன்படுத்திக் கொள்வதற்கு அமெரிக்க உணவு மற்றும் மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பிடம் ஓக்ஜென் நிறுவனம் வாயிலாக அனுமதி கேட்கப்பட்டுள்ளதாக பாரத் பயோடெக் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய முக்கிய உலக செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக உலக செய்திகளையும் உலகின் நிலவரங்களையும் அறிந்து கொள்ள அகில மீடியாவோடு இணைந்திருங்கள். நன்றி.